பாம்பன் அருகே வலுவிழந்த புரெவி புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டதால் கனமழை. மன்னார் வளைகுடா பகுதியில் எங்கும் நகராமல் மையம் கொண்ட நிலையில் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறினாலும் அதே இடத்தில் 18 மணி நேரத்திற்கு மேலாக ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை முதல் அதி கனமழை வரையில் பதிவு. புதுச்சேரியில் விட்டுவிட்டு மழை பதிவு. கடலூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், திருவாரூர் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய அதி கனமழை பெய்யும். தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, பெரம்பலூர், அரியலூர், விழுப்புரம், வேலூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். சென்னை, காஞ்சிபுரம், சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும். தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரியில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை சனிக்கிழமை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழை பெய்யும். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், சேலம் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். சென்னையை அடுத்த பழவேற்காடு முதல் கோடியக்கரை வரையில் 6 அடி முதல் 14 அடி உயரம் வரையில் பேரலைகள் எழக்கூடும். தனுஷ்கோடி முதல் குளச்சல் வரையில் 13 அடி உயரம் வரையில் கடல் அலைகள் எழக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. மன்னார் வளைகுடா மற்றும் தமிழ்நாட்டின் பிற கடலோர பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும். மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். தற்போது வரையிலான வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் சராசரியாக 39 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இயல்பை விட 1 சென்டிமீட்டர் குறைவு என வானிலை மையம் தகவல். கடலூர் மாவட்டம் முழுவதும் கொட்டி தீர்க்கும் கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியது. 24 மணி நேரத்தில் சிதம்பரத்தில் மட்டும் 34 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த அதி கனமழையால் சிதம்பரம் நடராஜர் கோவில் வளாகத்திற்குள்ளும் தண்ணீர் புகுந்தது. மூலவரான நடராஜரை சுற்றியுள்ள பிரகாரத்தில் 4 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியது. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை எதிரொலி. வீராணம் ஏரியில் இருந்து உபரி நீர் திறப்பால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்தது. தொடர் மழை காரணமாக பல இடங்களில் சாலைகள், தரைப்பாலங்கள் துண்டிப்பு. கடலூரில் இருந்து சிதம்பரம், கும்பகோணம், காரைக்காலுக்கு போக்குவரத்து பாதிப்பு. தொடர் மழை காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிப்பு. பரதம்பட்டு உள்பட 3 கிராம மக்களை ரப்பர் படகுகள் மூலம் மீட்ட தேசிய பேரிடர் மீட்புப் படை. கடலூர் மாவட்டத்தில் 2 நாட்களாக விடிய விடிய பெய்த மழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு. சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதம்.
தஞ்சை மாவட்டம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை. சுமார் 1000 ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. கொரோனா தடுப்பூசி பயன்பாடு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். கொரோனா சூழலிலிருந்து மீள்வது பற்றியும் கருத்து பகிர்வு. கொரோனா தடுப்பூசி போடுவதில் மருத்துவத்துறையினர், முன்களப் பணியாளர்கள், முதியோருக்கு முன்னுரிமை. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். கொரோனா தடுப்பூசியின் விலை குறித்து மாநில அரசுகளுடன் பேசி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தகவல். மக்களின் நலவாழ்வுக்கு முன்னுரிமை கொடுத்து முடிவெடுக்கப்படும் என்றும் உறுதி. அனைத்து மக்களுக்கும் தடுப்பூசி போடுவதில் இந்தியா ஏற்கனவே அனுபவம் மிக்கது என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். கொரோனா தடுப்பூசியை பகிர்ந்தளிப்பது குறித்து மத்திய மாநில அரசுகளின் குழுக்கள் ஆலோசனை என தகவல். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 11 இடங்களில் அதி கனமழை கொட்டி தீர்த்தது. அதிகபட்சமாக நாகை மாவட்டம் கொள்ளிடத்தில் 36 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னையில் அதிகாலை முதல் பலத்த மழை பெய்கிறது. இடைநிற்றலின்றி பெய்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். சென்னையில் தொடர் மழையால் போக்குவரத்து நெரிசல். கோயம்பேடு பகுதிகளில் பயணிகள் அவதி. சென்னையில் இரவு முழுவதும் பெய்த கனமழை. தேனாம்பேட்டையில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. சென்னை பெருநகரில் மட்டுமின்றி தாம்பரம், சேலையூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை. பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரி நிரம்பி அருகில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. சென்னை நீராதாரமான புழல் ஏரியின் கொள்ளளவு 90 விழுக்காட்டை தாண்டியதால் உபரி நீர் திறப்பு. சென்னை விமான நிலையத்தில் 3வது நாளாக இன்று 12 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. தூத்துக்குடி, திருச்சி, மதுரைக்கு இயக்கப்படவிருந்த விமானங்கள் ரத்து. சென்னை KK நகரில் உள்ள ராஜபன்னார் சாலையில் குளம் போல தேங்கிய தண்ணீர். தேங்கிய மழைநீரில் மிதந்தவாறு சென்ற வாகனங்கள். சிதம்பரம் பேருந்து நிலையம் அருகே சாலையோரம் தேங்கிய மழைநீரில் முதியவர் ஒருவர் சோப்பு போட்டு குளிக்கும் காட்சிகள். நீர்நிலைகளை குளிப்பது போல இயல்பாக குளித்துச் செல்லும் காட்சிப்பதிவு சமூக வலைதளங்களில் வைரல். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கட்டிட ஒப்பந்ததாரர் வீட்டில் கொள்ளை. 200 சவர நகைகளை அள்ளி சென்றவர்களுக்கு போலீசார் வலை. டெல்லியில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆதரவு தெரிவித்த விவகாரம். இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு கடுமையாக பாதிக்கப்படும் என தூதரை நேரில் வரவழைத்து இந்தியா எச்சரிக்கை. குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 4% தொடரும். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் அறிவிப்பு. சீனாவுடனான வர்த்தக போர் தொடரும் நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் புதிய மசோதா நிறைவேற்றம். அமெரிக்க பங்குச்சந்தையில் பட்டியல் இடப்பட்டுள்ள சீன நிறுவனங்களுக்கு கிடுக்கு பிடி.
ஹொசூர் தொழிற்பூங்காவில் டாடா மொபைல் போன் மற்றும் உதிரிப்பாக தயாரிப்பு தொழிற்சாலை. சுமார் 7,000 கோடி ரூபாய் அளவிற்கு வெளிநாட்டு வங்கிகளில் டாடா சன்ஸ் நிறுவனம் கடன் கோருவதாக தகவல். ராமேஸ்வரம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வீடுகள் சேதம். கனமழையும் தொடரும் நிலையில் பலத்த காற்றுடன் வழக்கத்திற்கு மாறாக பேரலைகள். எதிரிகளின் விமானங்களை தாக்கி அழிக்கக்கூடிய 10 ஆகாஷ் ஏவுகணைகளை செலுத்தி இந்திய விமானப்படை சோதனை. சீனாவுடன் லடாக் எல்லை பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் வெற்றிகரமாக பரிசோதித்து பார்க்கப்பட்டது. இந்திய ராணுவ வீரர்கள் தோளில் வைத்து ஏவக்கூடிய இக்லா ஏவுகணைகள் சோதனை. வெற்றிகரமாக பரிசோதித்து பார்த்துள்ள இந்தியாவின் DRDO. ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் TRS கட்சி அதிக இடங்களில் முன்னிலை. 2வது இடத்தை தக்க வைத்தது பாஜக. 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது OIC கட்சி. புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி வருகிற 8ஆம் தேதி நாடு தழுவிய மறியல் மற்றும் முழு அடைப்பு போராட்டம். பேச்சுவார்த்தையில் எந்த உறுதியையும் மத்திய அரசு அளிக்காத நிலையில் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் இன்றோடு 3 நாட்களாக நீடித்த கனமழையால் தண்ணீரில் மூழ்கிய விளைநிலங்கள். நீர்வரத்து அதிகரித்தால் தண்ணீர் திறப்பும் அதிகரிக்கப்படும் என அதிகாரிகள் தகவல். புழல் ஏரி உபரி நீர் சுமார் 14 கிலோமீட்டர் பயணித்து எண்ணூர் கடலில் கலக்கும். வடகரை, சாமியார் மடம், தண்டல் கழனி, மணலி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஊர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ₹1295 கோடி மதிப்பில் முல்லை பெரியாறு அணையிலிருந்து மதுரைக்கு நேரடியாக குடிநீர் கொண்டு வரும் திட்டம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். நடிகர் ரஜினிகாந்த் கட்சியுடன் கூட்டணியா என்ற கருத்து பற்றிய கேள்வி. முதலில் கட்சியாக பதிவு செய்யப்பட்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதில். பட்டியல் இனத்தில் உள்ள 7 சாதிகளைச் சேர்ந்தவர்களை தேவேந்திர குல வேளாளர் என பெயரிட்டு அழைக்க மத்திய அரசுக்கு பரிந்துரை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. சிவகங்கையில் ஆய்வுக் கூட்டத்திற்கு வந்த முதலமைச்சரின் வாகனத்தை நிறுத்தி மனு கொடுத்த மாற்றுத்திறனாளி மஸ்தான் பாதுஷாவுக்கு உடனடி பணி நியமன ஆணையை வழங்கினார் முதலமைச்சர். ₹14,500 கோடி மதிப்பிலான காவிரி குண்டாறு திட்டத்திற்கு ஜனவரியில் அடிக்கல் நாட்டப்படும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். அறுவடைக்கு தயாராகி வந்த நிலையில் மழை நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. நாகப்பட்டினம், வேளாண்கண்ணி, நாகூர், திருவருகல், கீழ்வேளூர், திருக்குவளை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை. அவ்வப்போது கனமழையும் கொட்டி தீர்த்த நிலையில் பலத்த காற்றுடன் கடல் சீற்றம். செங்கல்பட்டு மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரியில் இருந்து உபரி நீர் வெளியேற்றம். படிப்படியாக உபரி நீர் திறப்பு அதிகரிப்பால் கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.
சென்னையை அடுத்த செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து உபரி நீர் திறப்பு. கனமழை எதிரொலியால் வினாடிக்கு 3000 கனஅடி அளவிற்கு தண்ணீர் திறப்பு. செம்பரம்பாக்கம் ஏரி உபரிநீர் திறப்பால் குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. தரைப்பாலத்தை கடக்க முயன்ற மாடுகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்படும் காட்சிகள் வெளியாகின. அரசுக்கு சொந்தமான சேகோசெப் நிறுவனத்திற்கு ஜவ்வரிசி கொண்டு வரும் லாரிகளை நிறுத்தி சாலை மறியல். போராட்டம் காரணமாக சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் பெரியவைப்பேடு கிராமத்தில் உள்ள பெரிய ஏரி நிரம்பியது. ஊருக்குள் புகுந்த உபரி நீர் குடியிருப்புகளை சூழ்ந்ததோடு விளைநிலங்களில் தேங்கியது. சுமார் 54,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் சோகம்.